கண்ணுக்கு கண்ணாக குடும்பத்தை பார்த்து வந்த டாஸ்மாக் ஊழியர் விபத்தில் மூளைச்சாவடைந்து கண்மூடி விட்டார். இறந்தும் அவரது கண்கள் தானமாக கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. அரசு மரியாதையுடன் உடல் ஒப்படைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் மகாராஜன். 49 வயதான இவர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் ஊழியராக பணி செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி செக் போஸ்ட் அருகே பாலத்தில் ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து ஒன்றில் சிக்கி படுகாயமடைந்தார். காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை, அங்கிருந்து பின்னர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மகாராஜனுக்கு மூளைச்சாவடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து விட்டனர். அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் உறுப்பு தானம் செய்வதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் மகாராஜனின் உடலில் இருந்து தோல் மற்றும் 2 கருவிழிகள் தானமாக எடுக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சைகள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. அவரது தோல் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், அவரது கண் கருவிழிகள் 2ம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. இறந்தும் பிறருக்கு உதவியாக இருந்த மகாராஜனின் உடலை கண்ணீரோடு உறவுகள் பெற்றுச் செல்ல அவரது உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தலைமையில் அரசு மரியாதை செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமிது மிகு மகாராஜன் என்ற 49 வயது டாஸ்மாகில் சங்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றுகின்றவருக்கு உடல் உறுப்பு தானத்தை அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவி முதல் உறவினர்கள் எல்லாம் மிகவும் கருணையுடன் எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய 2 கருவிழிகள் மேலும் அரித வாய்ப்பான ஸ்கின் நாங்கள் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி மதுரையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கும், கருவிழிகள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் கண்தானமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.